ட்ரம்பின் மற்றுமொரு அறிவிப்பு, அதிர்ச்சியில் உலக நாடுகள். கட்டார் கடற்பரப்பில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். மத்திய கிழக்குக்கு திடீரென சென்ற ஹெக்ஸத், இடம்பெற்ற மிக இரகசிய சந்திப்பு. ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க தவறிய நெட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவது குறித்து தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல் முடிந்த பிறகு கூட்டணியில் அமெரிக்கா உறுப்பினராக இருப்பது குறித்து இருமுறை சிந்திப்பீர்களா என்று டெலிகிராம் நாளிதழ் கேட்டபோது இது மறுசீலனைக்கு அப்பாற்பட்டது என்றே நான் கூறுவேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலில் சேருவதை நெட்டோ நட்பு நாடுகள் ஒருமனதாக எதிர்த்தாலும் குண்டுவீச்சுக்கு பதிலடியாக தெஹ்ரான் திறம்பட தடுத்துள்ள முக்கிய எரிசக்தி நீர்வழியான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உதவுமாறு விடுத்த அழைப்புகளை நிராகரித்தாலும் அவை ட்ரம்பை கடும் கோபமூட்டியுள்ளன. நான் நேட்டோவால் ஒருபோதும் ஈர்க்கப்பட்டதில்லை. அது ஒரு காகித புலி என்பது எனக்கு எப்போதுமே தெரியும். சொல்லப்போனாலும் புடினுக்கும் அது தெரியும் என்று ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் முடிந்தவுடன் நேட்டோவுடனான தனது உறவை வாஷிங்டன் மறுசீலனை செய்ய வேண்டியிருக்கலாம் என்று மார்க்கோ ரூபியோ கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அவரது கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது ஆதரவை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டும் ஐரோப்பிய நட்பு நாடுகள் மீதான அழுத்தத்தை கடுமையாக அதிகரித்துள்ளது. ஈரான் உடனான போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க பிரிட்டன் மறுத்ததற்காக பிரிட்டன் பிரதமரை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கடுமையாக சாடினார். உங்களிடம் கடற்படை கூட இல்லை, நீங்கள் மிகவும் பழமையானவர்கள், மேலும் செயல்படாத விமானங்கள் தாங்கி கப்பல்களை வைத்திருக்கின்றீர்கள் என்று பிரிட்டனின் போர்க்கப்பல் படையை பற்றி ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போர் 32வது நாளை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் வளைகுடா பிராந்தியத்துக்கு அதிரடியாக இரகசிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட பீட் ஹெக்ஸத், எமது துருப்புக்கள் இந்த யுத்தத்தை தங்களது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக வெற்றிகரமாக முடிக்க விரும்புகின்றனர். இது ஒரு வரலாறு மற்றும் பாரம்பரியம் பற்றியது என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த இராணுவத்தினர் மத்தியில் பெரும் ஆர்வம் காணப்படுவதாகவும் ஈரான் மீது பாரிய ரக குண்டுகளை பயன்படுத்த அவர்கள் அனுமதி கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் சென்ற இடங்கள் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. ஈரான் மீதான போரில் அமெரிக்க தரைப்படை இறக்கப்படுமா என்ற கேள்விக்கு எதிரிக்கு எமது அடுத்த கட்ட நகர்வை தெரியப்படுத்த மாட்டோம், ஆனால் அனைத்து தெரிகளும் மேசையில் உள்ளன என பதிலளித்துள்ளார். ஈரானின் இராணுவ பலம் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த சில நாட்கள் மிகவும் தீர்க்கமானதாக அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஒரு புறம் கடுமையான தாக்குதல்கள் தொடர்ந்தாலும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் வலுவடைந்து வருவதாக ஹெக்ஸத் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் போர் நிறுத்தம் ஏற்படாத பட்சத்தில் ஈரானின் எண்ணெய் முனையங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டார் கடலோர பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது அடையாளம் தெரியாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய இராச்சியத்தின் கடல்சார் முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் கப்பலின் ஒரு பக்கத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதிலிருந்த ஊழியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பலிலிருந்து கடலில் எண்ணெய் கசிவு ஏற்படுவது போன்ற பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் துபாய் கடற்பரப்புக்கு அருகில் இருந்த மற்றொரு பெரிய எண்ணெய் கப்பல் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் அதன் மூலம் ஏற்பட்ட தீ பின்னர் அணைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.